ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் செய்ய நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவு துவரம்பருப்பு கழுவி எடுத்துக்கிறேன். இந்த சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. இப்போ திறந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியை எடுத்துட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். நம்ம எப்பயும் தாளிக்கிற மாதிரி நார்மல் தாளிப்பு தான். அதுக்கு ஒரு வாணலி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் 4 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா செவந்து வந்ததும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம இதை குழம்புல சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. இதை நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.